ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் சீரிஸான ஃபெயிலியர் ஃப்ரெண்ட் அனிமியோட சீசன் 1 எபிசோட் 10 தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த எபிசோட்க்கு அப்புறம் தான் கதை சும்மா வேற லெவலில் போகும். ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. அண்ட் கண்டிப்பாக என்னோட பெஸ்ட் கொடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுறதே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க பலவன் பேசாமல் இன்னைக்கு கதைக்குள்ளே போகலாம். நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ லக்கேஜ் தூக்குற, உன்னால் தூக்க முடியலன்னு என்கிட்ட கொடு அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்குறா. அட்லீஸ்ட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ் என்னையும் ஹெல்ப் பண்ண விடுங்க அப்படின்னு லிசப்பட்டு சொல்கிறா. உனக்கு இந்த வெயிட்டை தூக்குறது கஷ்டமாக இருந்தா என்கிட்ட கொடு, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அப்படியே இவங்க எல்லாருமே போக ஆரம்பிக்கிறேன். இவங்க எல்லாரும் போயிட்டு இருக்கப்பே ஒரு மோசமான பிரசன்ஸ் இவங்களை நோக்கி வரதை சென்ஸ் பண்ணுறாங்க. இப்படி இவங்களாம் நினைச்ச மாதிரியே இவங்களை அட்டாக் பண்ண ஒரு பெரிய டீமனுமே வந்திருக்கு. இது கண்டிப்பாக ஒரு அப்பர் ரேங்க் டீமனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம ஹீரோ யோசிச்சு போயிட்டு டீமன் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ அதுக்குள்ளேயே பேரலைஸ் அண்ட் பாய்சன் யூஸ் பண்ணி அந்த டீமனோட கதையை முடிக்கிறான். உண்மையிலே உங்களோட ஸ்கில்ஸ்லாம் வேற லெவலில் இருக்கு அப்படின்னு சொல்றா. என்னோட பவர் இங்க இருக்க எல்லா மாஸ்டருக்கும் ஒர்க் ஆகாது, ஏன்னா இங்க இருக்கிற மாஸ்டர்லாம் ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படியே அந்த இறந்து போன மாஸ்டர் கிட்டே இருந்து அந்த 14 புக்ல போட்டிருக்க சில மெட்டீரியல்ஸ் மட்டும் நம்ம ஹீரோ கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறான். அப்படியே இவங்க எல்லாருமே அந்த ஃபார்பின் வச்சிருக்க இடத்த நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க எல்லாருமே போயிட்டு இருக்கும்போது ஒரு பயங்கரமான பிரசன்ஸ் உங்களுக்கு சென்ஸ் ஆகுது. போன தடவை அந்த மாஸ்டரோட இந்த மாஸ்டரோட பிரசன்ஸ் அதிகமா இருக்கு. நீங்க யாரும் இதில் தலையிட வேண்டாம், இதை நான் பாத்துக்கிறேன், எல்லாரும் பின்னாடி போங்க அப்ப நம்ம ஹீரோ சொல்றான். அப்படியே நம்ம ஹீரோ போயிட்டு அந்த மாஸ்டருக்கு தெரியாம ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு நிற்கிறான். அந்த மாஸ்டர் கரெக்டாக வரும்போது நம்ம ஹீரோ அவனோட பேரலைஸ் பவர் யூஸ் பண்ணி ஒரே டயத்தில் 2 மாஸ்டருமே பேரலைஸ் பண்ணுறான். அப்படியே அவனோட பவர் யூஸ் பண்ணி அந்த மாஸ்டரோட கதையை அங்கேயே முடிக்கிறான். அந்த மாஸ்டர் கொண்டதுனால நம்ம ஹீரோட லெவலும் இன்க்ரீஸ் ஆகுது. இறந்து போன இந்த மாஸ்டர் கிட்ட இருந்தும் சில மெட்டீரியல்ஸ் நம்ம ஹீரோ கலெக்ட் பண்ணுறான். என்ன பண்ற, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றா. இதுவும் நம்ம சாப்பிட்றது கிடையாது, பிக்கிமார் சாப்பிட்றதுக்காக. இந்த மாதிரி ரேர் மெட்டீரியல்ஸ் எல்லாம் பிக்கிமார் கொடுத்தா அவனோட லெவலும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு ஃபார்பின் வச்சுல போட்டிருக்கு அப்படித்தானே அப்படின்னு நம்ம ஹீரோன்னு கேட்கறான். நீ சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு வேளை இந்த டீமன்ல பாய்சன் இருக்க மாதிரி அந்த மெட்டீரியல் ஏதாவது பாய்சன் இருந்து நம்ம பிக்கிமார் சாப்பிட்டு அவன் இறந்து போயிட்டான் என்ன ஆகும் அப்படின்னு கேட்கறான். அதை கேட்டு பிக்கிமாரும் பயங்கரமா பயப்படுறான். அதெல்லாம் எதுவும் நடக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ மறுபடியும் அவங்க எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான ஒரு பிரசன்ஸ் ஸ்மெல்லும் வருது. அந்த மாஸ்டர் எந்த பக்கத்துலேருந்து வருது எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. அப்போ பிக்கிமாரும் நம்ம ஹீரோட பேக்லேருந்து வரதா சொல்லுது. பேக்கை திறந்து பார்த்தா ஒரு முட்டை ஒன்று வெடிக்கிற ஸ்டேஜில் இருக்கு. அந்த முட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக வெடிச்சு அது உள்ளே இருந்து குதிரை மாதிரி ஒன்று வெளியே வருது. வெளில வந்து அடுத்த செகண்டே பயங்கரமாக ஒரு சைஸும் இன்க்ரீஸ் ஆகுது. இது என்ன பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருக்கு அப்படின்னு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஹார்ஸும் நம்ம ஹீரோ கிட்ட வந்து விளையாடுது. அது விளையாடுறத பார்த்து எல்லாருமே இது கண்டிப்பாக டேஞ்சராக இருக்காது அப்படின்னு நம்புறாங்க. அப்படியே அதோட உடம்புல பார்க்கறதுக்கு கிறிஸ்டல் மாதிரி ஒன்று இருக்கு. இது என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். எனக்கு தெரிஞ்சு இதான் அந்த நம்மளோட மானா பவர்லாம் அப்சர்வ் பண்ற கிறிஸ்டல் நினைக்கிறேன். நம்ம ஹீரோட மானா பவர் எல்லாத்தையுமே அந்த கிறிஸ்டல் மேல ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோட மானா பவரை வச்சு அது கொஞ்ச நேரத்துல எவால் ஆயிடுது. நம்ம ஹீரோ அவனோட 1000% மானாவை தான் அதுக்குள்ள செலுத்தி இருப்பான். அதுக்கே அந்த ஒயிட் கலர்ல இந்த குதிரை பிளாக் கலர்ல பயங்கரமா அப்கிரேட் ஆயிருக்கு. இப்போ நம்ம ஹீரோ ஒரு 10,000% மானாவை ப்ரொடியூஸ் பண்றான். நம்ம ஹீரோ இப்போ 10,000% மானாவை செலுத்தினதுக்கு அந்த மாஸ்டர் பாக்குறதுக்கு பயங்கரமாவும் கொடூரமாவும் இருக்கு. இப்பத்துல இருந்து நம்ம டீம்ல ஒரு புது மெம்பர் ஜாயின் பண்ணிருக்காங்க. இவனோட பேர் இனிமே ஸ்லேவ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த பேரும் நல்லா தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. அந்த மாஸ்டர் நம்ம ஹீரோயின் கூட விளையாண்டுட்டு இருக்க போதும் போதும் ரொம்ப பாசமொழிய புரியாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோட பழைய கிளாஸ்மேட்டை தான் காமிக்கிறாங்க. கோல்டன் டீமன் எம்பரரை ஃபேஸ் பண்றதுக்கு முன்னாடி இவங்களோட ட்ரைனிங்கோட அடுத்த கட்டத்துக்காக டெய்லியும் ஒரு டீமனை வேட்டையாடிட்டு இருக்காங்க. அதுல வர EXP-ய ஒருத்தவங்களும் அவங்களோட ட்ரைனிங் ஏற்ற மாதிரி பிரிச்சுக்கிறாங்க. நம்மளோட வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது, இந்த கிடிக்கார குரூப் தான் இருக்கிறது ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படின்னு அங்க இருக்க ஒருத்தவங்க சொல்றான். அப்படி நைட்டும் ஆயிடுச்சு. கிரிகார குரூப்பை சேர்ந்தவங்களும் நைட் டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு மாஸ்டர் ஒன்று வரதை சென்ஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வந்த அதே மாஸ்டர் தான் அதுவும். பட் ஆனா இங்க கூட்டமா வந்திருக்கு. அட்டாக் பண்றதுக்காக லீடர்ஸ் மட்டும் முன்னாடி நிக்கிறாங்க. மத்த எல்லாரும் பின்னாடி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாஸ்டர் வர இவங்களோட பவர்ஸ் வச்சு அட்டாக் பண்றாங்க. பட் என்னதான் இவங்கள சாவடிச்சாலும் அது திரும்ப வந்துகிட்டே இருக்கு. என்ன பண்றது இவங்கள பாத்துட்டு இருக்கும்போது கிரிகாரா வந்து அவனோட மொத்த பவரும் யூஸ் பண்ணி அந்த மொத்த டீமன் கேங்கையுமே ஃபயர் பண்ணி கொள்றான். ஐ அம் த கிரிகாரா, த ஃபியூச்சர் கிங். கிஜிரியும் யூச்சிக்கியும் எங்க அப்படின்னு ஒரு பொண்ணு கேக்குறா. ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதோட இந்த இடத்த பாக்குறதுக்கு ரொம்ப ஆபத்தா தெரியுது. சீக்கிரமா இந்த இடத்துல இருந்து கிளம்புவோம் அப்படின்னு எல்லாரும் முடிவு பண்றாங்க. அங்க தூரத்துல இருந்து வர வெளிச்சத்தையும் நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்கு. டின்னர் ரெடி ஆயிடுச்சு நம்ம ஹீரோயின் வந்து கூப்பிடுறா. அங்க தூரத்துல வர வெளிச்சத்தை வச்சு பார்த்தா அங்க நார்த் ஈஸ்ட்ல யாரும் இருக்காங்க. அவங்க டீமன்ஸ் கூட சண்டை போட்டுருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். காலையில விடிஞ்சதும் தூங்கி எழுந்து பார்த்தா நம்ம ஹீரோவும் காணும். கண்டிப்பா அவன் கோல்டன் டீமன்ஸோட மிடிலுக்கு தான் போயிருப்பான் அப்படின்னு நீயும் சொல்றா. சரி வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நம்ம ஹீரோ அங்கதான் உட்காந்துட்டு இருக்கான். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு நீயும் கேக்குறா. இந்த டீமன்ஸ் கிட்ட இருந்து சில மெட்டீரியல்ஸ் நான் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப இந்த டீமன்ஸ் எல்லாருமே தனியாலாம் நீ தான் தோக்கடிச்சு அப்படின்னு ஷாக் ஆகுறா. ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படியே அவங்க எல்லாருமே அவங்களோட டிராவல் திரும்பி ஸ்டார்ட் பண்றாங்க. அப்படியே அவங்க போக போக மேகமூட்டமா அப்படியே சுத்தி இருட்டே வருது. கண்டிப்பா இது மழை பெய்யறதுக்கான அறிகுறி இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கெஸ் பண்றான். இதனாலே அவங்க யாருமே பின்வாங்காம தொடர்ந்து முன்னேறி
போயிட்டு இருக்காங்க. உனக்கு ஏதாச்சும் பெரிய ஆபத்து வந்தா என்ன பண்ணுவ அப்படின்னு நம்ம ஹீரோ லிசப்பட்டு கேட்குறான். அப்படி ஏதாவது வந்தா எங்களை காப்பாத்துக்கு தான் நீங்க இருக்கீங்களே. சேராஸ் கூட என்கிட்ட சொல்லியிருக்காங்க உங்க கூட நாங்க இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, உனக்கு எதுவும் ஆகாம அவன் பார்த்துப்பான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொன்னதை லிசபத் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றா. உண்மையா சேராஸ் மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காளா? அது மட்டும் இல்லை, இவங்க 3 பேருமே இப்போ என்ன நம்பி தான் இருக்காங்க. இவங்களோட நம்பிக்கை நான் கண்டிப்பாக வீண் போக விட மாட்டேன். உங்களுக்காக முடிஞ்ச அளவுக்கு என்னோட பெஸ்ட்டை நான் ட்ரை பண்ணுறேன். இதில் என்னோட உயிரை கொடுத்தாது உங்கள் எல்லாரும் நான் கண்டிப்பாக காப்பாற்றுவேன். அப்படியே உங்க எல்லாரும் போய்கிட்டே கிட்டத்தட்ட உங்க எல்லாருமே அந்த ஃபார்வர்ட் வச்சிருக்க இடத்த நெருங்கிட்டாங்க. இந்த வழியாக ஸ்ட்ரெயிட்டாக போனால் அந்த ஃபார்வர்ட் வச்சிருக்க இடத்துக்கு போயிடலாம். இதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படின்னு சேராஸ்ன்னு சொல்கிறா லிசபத். இதோட நம்ம 2 பேரோட வேலை இங்கே முடிஞ்சிருச்சு, நம்ம கிளம்ப வேண்டிய நேரமும் வந்துடுச்சு. டோக்கா, இது எல்லாத்துக்கும் நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். உன்னால தான் நாங்கள் 2 பேருமே இப்போ சுதந்திரமாக இருக்கோம். அடிமையே வாழ்ந்துக்கிட்டு இருந்த எங்களுக்கு நீ தான் எங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்க. இதுக்கப்புறம் நாங்கள் ஒரு சின்ன வீடு அமைச்சிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக வாழ்வோம். நீ பண்ண உதவிக்கு எங்கள் வாழ்நாள் முழுக்க நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கோம் அப்போ நீயும் சொல்கிறா. இப்போ திடீர்னு மேலேருந்து ஒரு மாஸ்டர் அட்டாக் பண்ண வர ஆக்ஷன் ஆஃப் செகண்டில் ஈயோட ஸ்குவாட் எடுத்து அட்டாக் பண்ணுறா. இது மேலே எந்த சென்ஸும் வரல, இது இறந்துச்சுன்னு நினைக்கிறேன் அப்படியும் சொல்கிறான். நம்ம ஹீரோ எதுக்கும் பேரலைஸ் யூஸ் பண்ணுறான். ஈயோ மட்டும் இப்போ கரெக்டாக அட்டாக் பண்ணலைன்னா இன்னத்தை என் கதெல்லாம் முடிஞ்சிருக்கும் அப்படி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். திடீர்னு அந்த மாஸ்டர் கிட்ட இருந்து பயங்கரமான சவுண்டும் ஒரு லைட்டும் வருது. இங்கே ஏதோ தப்பாக இருக்குன்னு நம்ம ஹீரோ சென்ஸ் பண்ணி பார்த்தா ஊரில் இருக்க மொத்த டீமன்ஸும் படையோட வந்துட்டு இருக்கு. அப்படி இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இந்த ஒரு அனிமையை நம்ம ரிலீஸ் ஆன உடனே போடுறதுனால கண்டிப்பாக எங்களுக்கு காப்பிரைட் கொடுப்பாங்க. பட் அதெல்லாம் பரவாயில்ல, ஏன்னா நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ண மோட்டிவே சப்ஸ்கிரைபருக்கு ஒரு பெஸ்ட் அனிமே கொடுக்கறதுக்காக மட்டும்தான். ஸோ ஒரு சில காப்பிரைட் வந்தாலுமே பரவாயில்ல, நான் கிளைம் பண்ணிக்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் மட்டும் போதும். கண்டிப்பாக என்னோட பெஸ்ட் கொடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கைமரா நெக்ஸ்ட் எபிசோட மீட் பண்ணலாம்.